நான் உங்கள் ஜோதி செந்தில்குமார். என் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, அது மகிழ்ச்சியை பற்றி தாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அதில் பெண்கள் தான் ஆணிவேர் மாதிரி. அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்களால அவங்க குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல அவங்கள நல்லா பார்த்துக்கணும். எப்பவும் ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக வேலை செய்கிறதுனால ஒரு மனசோர்வு இருக்கும் அவங்களுக்கு. என்னடா செஞ்ச வழியே செஞ்சிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. அதனால் டெய்லி ஒரு 1/2 hour அவங்களுக்குன்ட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கணும். ஒரு வாக்கிங் போகலாம், யோகா பண்ணலாம், புக்ஸ் படிக்கலாம், ஒரு கோவிலுக்கு போய் ஒரு 1/2 hour உட்காந்துட்டு வரலாம் அமைதியாக, ட்ராயிங் பண்ணலாம். அவங்களுக்கு எந்த காமெடி நடிகர் பிடிக்குமோ அந்த காமெடி நடிகரோட காமெடி போட்டு கேட்கலாம், பாட்டு கேட்கலாம். நமக்கு பண்ணிக்கும் போது அதில் ஒரு திருப்தி இருக்கும். நமக்காக, நம்ம மனசுக்காக பண்ணிக்கிறோம், நம்ம உடம்புக்காக பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு நமக்குன்னு டைம் ஒதுக்க கற்றுக்கணும். எவ்வளோ வேலை பார்க்குறோம், நமக்குன்னு ஒரு 1/2 hour நம்ம ஒதுக்கணும். அந்த மாதிரி மகிழ்ச்சின்றது வெளியிலலாம் இல்லைங்க, நமக்குள்ளே தான் இருக்குது. நாம் நம்ம பசங்களுக்கு சொத்து சுகம்லாம் சேர்த்து வைக்கிறோம். அதை விட முக்கியம் லைஃப்பில் ஹாப்பியாக எப்படி லைஃப் ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு பிறகு அதை அவங்களுக்கு எப்பயாச்சும்னா உதவும். அது எப்பவும் சந்தோஷமாக இருங்க, சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. இதே மாதிரி நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அதெல்லாம் பார்த்து நாம் எப்படி நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?